அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிரபஞ்சத்தில் நம் உடம்பில் இருக்கிறதா அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்திலும் இருக்குது, வெளியே இருக்கிறதா நமக்கு உள்ளே இருக்குது. அப்போ இந்த நம்ம உடலையும் மனதையும் நம்மை இயக்கக்கூடிய இந்த உயிரினங்களை இயக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு அடிப்படையான ஒரு சக்தி, அடிப்படையான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதான் பிரபஞ்ச சக்தி. நம் உடலில் பிராண சக்தியாக செயல்படுகின்றது. அதான் ஒரு அடிப்படையான சக்தி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த பிராண சக்தி தான் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு உயிரினங்களையும் இயக்கி கொண்டிருக்கின்றது. நாம் மந்திர ஜபங்கள் எதற்காக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திர ஜபங்கள் நமக்குள்ளே நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே நம்முடைய மனதளவில் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது, நம்முடைய அந்த ஆகாயத்தில், நம்முடைய அந்த பிரபஞ்சத்தில், நம்முடைய அந்த பிராணசக்தியானது அந்த மந்திர அதிர்வுகளினால் நிரப்பப்படும் பொழுது நம்மை அந்த மந்திர அதிர்வுகள் ஒரு கவசம் போல் இருந்து சுற்றி நம்மை பாதுகாக்கும். இதற்குத்தான் நாம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முறையும் மந்திர ஜபங்களை நமக்குள்ளே நம் மனதிற்குள்ளே நாம் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மந்திர அதிர்வுகளுக்கு ஏற்றாற்போல் அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த அடிப்படை சக்தியானது அந்த மந்திர அதிர்வுகளுக்கு ஏற்பாற்போல் மாற்றப்படும். இப்போ நாம் இப்பொழுது நம் மனதளவில் நம் மந்திர ஜபம் செய்யும் பொழுது அந்த மந்திரங்களானது நம்முடைய அந்த பிராணசக்தியை பாதுகாக்கும். நம்முடைய அந்த நம்மை அந்த கவசமோடு இருந்து பாதுகாக்கும். நாம் உடலை விட்டு சென்றாலும் நாம் ஜபித்த அந்த மந்திரங்களானது, அந்த மந்திரங்களுடைய அந்த அதிர்வுகளானது நம்மை ஒரு கவசம் போல் இருந்து பாதுகாக்கும். நாம் மந்திர ஜபம் எதுவும் செய்யாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த சக்தியானது நிரம்பி இருக்கின்றது. அது ஒரு அடிப்படையான சக்தி. நாம் உடலை விட்டு போகும்பொழுது நம்மை சுற்றி எதுவுமே இருக்காது. அந்த சக்தியானது பிரபஞ்சத்தோடு கலந்துவிடும். நாம் என்ன ஆகும், சக்திகள் இழந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆத்மாவாக அலைய நேரிடும். நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் வேண்டுமென்றால் இந்த ஒரு மந்திர ஜபங்களை நாம் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஆன்மாவை ஒரு கவசம் போல் இருந்து நம் உடலை விட்ட பின்பும் இந்த பிராண சக்தி இதுதான் நம்மை பாதுகாக்கும். ஒரு முக்கியமான சக்தி இதுதான். இதற்கு தான் நம்ம மந்திர ஜபங்கள் ஜபிக்க வேண்டும். இந்த யோகா ஆசனங்கள், ஹட யோகாலாம் பண்ணுறாங்க. மிகவும் சக்தியை வாய்ந்த ஒரு ஹட யோகா. அது பார்த்திங்கன்னா நம்முடைய நரம்புகளை நன்றாக வேலை செய்ய வைக்கும். இந்த மாதிரி யோகா பயிற்சிகளும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எதற்காக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிவத்தில் சக்தியை ஏற்றுவதற்காகத்தான் இந்த முறை ஹடயோகா இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணுறாங்க. இந்த பயிற்சிகள்லாம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவத்தில் நாம் சக்தியை பெருக்கிக் கொள்ளலாம், சக்தியை உருவாக்கி கொள்ளலாம், சக்தியால் நிரப்பிக்கொள்ளலாம். அந்த சக்தியை நாம் எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது, அதற்கு மந்திர ஜபங்கள். நமக்கு வரக்கூடிய சக்தியை என்ன பண்ணலாம், மந்திர ஜபங்களின் மூலமாக அந்த சக்தியை நமதாக்கி கொள்ளலாம். நம்மை சுற்றி அந்த சக்திகளானது ஒரு கவசமாக இருந்து நம்மை பாதுகாக்கும். நம் அன்றாட வேலைகளில் நாம் ஈடுபடும் பொழுதும் அந்த சக்தியானது செலவழிக்கப்பட்டாலும் நம்மை சுற்றி அந்த சக்தியானது மீதம் இருக்கக்கூடிய சக்தி நம்முடைய ஆன்மாவை பாதுகாக்கும். இதுதான் மந்திர ஜபங்கள். இந்த உடலை வளைத்து நெளித்து செய்யக்கூடிய நரம்புகளுக்கு வேலை கொடுக்கின்ற இதே போன்ற இந்த ஹடயோகா அது போன்ற பயிற்சிகள் இதையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் பிராண சக்திகளுக்கும் ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக அமைகின்றது. அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் வரக்கூடிய சக்திகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இது ஒரு அறிவியல். அதனால் பார்த்திங்கன்னா டெய்லி மனிதன் நம்ம யூடியூப் வீடியோலாம் பார்க்குறோம். அதை பார்ப்பது மட்டும் இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அன்றாட வாழ்க்கையை நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வீடியோ மட்டும் பார்க்குறது இல்லாமல் நம்ம நமக்குள்ளே இந்த போன்ற பயிற்சிகள்லாம் செய்து மந்திர ஜபங்கள் ஒரு தினமும் காலையிலே ஒரு 20 நிமிடங்கள் கண்களை மூடி தியானம் புரிதல். இது நம்முடைய மனதிற்கும் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய நன்மைக்காகவும் இந்த உலக நன்மைக்காகவும் நாம் அனைவரும் ஒரு 20 நிமிடமாக தியானங்களை புரிந்து கண்களை மூடி அமைதியாக இருந்தால் நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. அனைவருக்கும் நன்றி.